பார்த்திப மகாராஜா மகாராணி கிட்ட இந்த உடைவாள் நம்ம சோழ வம்சத்துல முன்னாடி இருந்த பெரிய சக்கரவர்த்திகள் காலத்துல இருந்து வருது. கரிகால் வளவனும் நெடுமுடி கிள்ளியும் இந்த வாளை தான் இடுப்புல கட்டிக்கிட்டு உலகத்தையே ஆண்டாங்க. இந்த ஓலைச்சுவடியில் இருக்கிறது நம்ம தெய்வ புலவர் திருவள்ளுவர் எழுதின திருக்குறள். இந்த உடைவாளும் திருக்குறளும் தான் சோழர் குலத்தோட உண்மையான சொத்து. இதை பத்திரமா நீ வச்சிருந்து விக்ரமனுக்கு வயசு வரும்போது அவங்கிட்ட ஒப்படைக்கணும். அவர் இதோட நிறுத்தல. இன்னும் உருக்கமான ஒரு விஷயம் சொல்றாரு. அருள்மொழி, இந்த உடைவாளை என் தந்தை அணிந்திருந்தார். ஆனா நான் அணியல. ஏன்னா இன்னொருத்தருக்கு கப்பம் கட்டுற ஒரு சின்ன சிற்றரசனா இருந்துட்டு கரிகால் வளவன் கட்டின இந்த வீர வாளை கட்ட எனக்கு விருப்பம் இல்லை. இதை நீ விக்ரமன் கிட்ட சொல்லணும். அவன் எப்போ ஒரு சின்ன இடத்துக்காவது சுதந்திரமான மன்னன் ஆகுறானோ அப்பதான் இந்த வாளை கட்டணும்னு சொல்லு. விக்ரமனை ஒரு மாவீரனா நீதான் வளர்க்கணும். இந்த தெய்வ சன்னதியில எனக்கு வாக்கு கொடு. இதை கேட்ட அருள்மொழி தேவிக்கு கண்ணுல தண்ணி முட்டுது. தழுத்திருத்த குரல்ல நிச்சயமா அப்படியே செய்யற மகாராஜா அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க. பார்த்திப மகாராஜா அவங்களை அணைச்சுக்கிட்டு அந்த தைரியத்தை இறைவன் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க கண்ணுல வர கண்ணீரை தன்னோட மேலாடையால தொடச்சு விடுறாரு. இதோட 7வது அத்தியாயம் முடியுதுங்க. அருள்மொழியோட மனநிலையை பத்தி யோசிச்சு பாருங்க. கட்டின கணவர் போர்க்களத்துக்கு போறாரு. திரும்ப வருவாரா மாட்டாரான்னு தெரியல. தன்னோட புதல்வனை மாவீரனா வளர்க்குற பொறுப்பும் இவருக்கு தான் இருக்கு. இவ்வளவு உணர்வுபூர்வமான பார்த்திப மகாராஜா மற்றும் அருள்மொழி தேவியோட அன்பை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஆதரவை கொடுங்க. அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.